பிரைஸ் தி லார்ட். நான் வடலூர்லேருந்து வரேன். என்னோடய பேர் வந்து ஆரோக்கிய சுகந்தி பிரியா. நான் ஒரு ஆசிரியராக ஒர்க் பண்ணுறேன் வடலூரில். ஸோ நான் நிறையா ப்ரேயர் பண்ணுவேன். எனக்கு நிறையா விஷயங்கள் வந்து அந்தோனியார் செய்வார். அது மாதிரி போன வருஷம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு. பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கை கால் உடம்பெல்லாம் வீங்கிட்டு மூச்சு விட முடியல. வயிறு காலெல்லாம் ரொம்ப உப்பிடுச்சு. ஸோ அவங்க டெஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா அதாவது கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் தான் அது மாதிரி இருக்கும், கிட்னியில் ப்ராப்ளம் இருந்தால் தான் அது மாதிரி லீக்கேஜ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா இடத்துலையுமே காமிச்சோம், அவங்களுக்கு வந்து சரியாகலை. ஸோ நிறைய டெஸ்ட் எடுத்தோம். அப்புறமா தான் பார்த்தா சரி அப்பா இல்லை, எல்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது, அந்தோனியாரே நீங்கள் தாங்க செய்வீங்க. ஸோ எங்களுக்கு இன்னொரு ரிசல்ட் எடுக்கிறப்ப எதுவுமே வரக்கூடாது, அந்த ரிசல்ட்டே நீங்கள் மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் பயமுத்துனாங்க, எல்லாம் அழுதோம். ஸோ நீங்கள் வந்து அந்தோனியார்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக நடக்கும் இல்லைங்களா. ஒருத்தவங்க வீட்லேயுமே எல்லார் வீட்லேயுமே அந்தோனியார் வந்து ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. ஆனால் அதை நீங்கள் செய்ய வந்து சொல்ல மறுக்கிறீங்க, எனக்கு கூச்சப்படுறீங்க இல்லைங்களா. அந்தோனியார் செய்கிற அற்புதத்தை நீங்கள் வந்து வெளில சொன்னால் தான் அவரை நம்ம மகிமைப்படுத்துறது அர்த்தமே இல்லைங்களா. நானும் ஒரு வருஷமாக வரணும்னா நான் சரி ஸ்கூலில் வேலை செய்கிறேன், லீவ் கொடுக்கல அப்படின்றத நான் வர முடியல என்னால். பட் ஆனால் கண்டிப்பாக சொல்லணும், எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் நம்ம கடவுளை தான் மகிமைப்படுத்த வரும் இல்லைங்களா. அதனால் எல்லார் வீட்லேயுமே அந்தோனியார் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவை எப்படி சுகம் பலம் கொடுத்தாரோ இப்போ அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க இல்லைங்களா. எனக்கு அதே மாதிரி வேலையில் ஒரு சேலரி ப்ராப்ளத்தில் கூடமே சாத்தியமே இல்லை. அதை வந்து நான் அந்தோனியார்கிட்ட உங்களால் முடிஞ்சால் அப்படின்னு மனசில் எங்கே நடக்க போகுது அப்படின்னு நான் மனசில் தான் நினச்சேன். ஆனால் அடுத்த நாளே என் கனவுல வந்து இவர் தான் செய்கிறாரு அப்படின்றத எனக்கு கனவு மூலயமா உணர்த்தினார். நன்மைகளுக்கு இந்த வேலையில் நன்றி சொல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த திருத்தலத்திற்கும் அந்த திருத்தல பங்கு தந்தை என்னோட மனமார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றேன்.